மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதுடைய அரசு ஊழியர்கள் ஆரம்பிச்சு எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஆள் நாகர்கோயில், கன்னியாகுமரி இந்த பகுதியிலேருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பகுதியில் அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதே மாதிரி படித்த இளைஞர்களுடைய எண்ணிக்கையும் அதிகம், படித்த மக்களுடைய சதவீதமும் அதிகம். அதே மாதிரி மற்ற தொகுதிகள் மாதிரி அதிமுக திமுகன்னு போட்டி இருக்காது, அங்கே காங்கிரஸ் பாஜகன்னு போட்டி இருக்கும். இப்படி எல்லா விதத்திலையுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தொகுதியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச விரும்புகிறோம். இந்த கன்னியாகுமரி தொகுதியில் முன்பு வெற்றி பெற்றவர் வந்து விஜய் வசந்த் அவர்கள், வசந்தன்கோ அவர்களுடைய மகன் விஜய் வசந்த் அவர்கள். அணுக எளிமையான மனிதர் தான். ஆனால் அந்த தொகுதியில் ஒரு எம்பியா, அந்த மக்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் அவர் என்ன பிரதிபலித்தார் அப்படின்னா என்ன கேட்டால் ஜீரோ. அவர் இந்த சென்னை 28 படத்தில் எப்படி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் காங்கிரஸில் இருந்தார் நினைக்கிறேன். ஏன்னா எதைக்கும் பிரயோஜனம் இல்லாமல், அந்த தொகுதிக்கும் பிரயோஜனம் இல்லாமல், சும்மா யார் மனு கொடுத்தாலும் சரி அந்த மனுவை வாங்கி எந்தெந்த அமைச்சர்களுக்கு அனுப்புமோ அனுப்பி விட்டுட்டு கடமைக்கு நான் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அழகான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அதை தீர்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். தீர்க்கவே வேணாம், ஆனால் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தா கூட நியாயம் சேர்க்க முடியும். ஆனால் விஜய் வசந்த் அவர்கள் அந்த வேலை எதுவுமே பார்க்கவே இல்லை. பெரும்பாலும் சொகுசு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காரு. இப்போ இது பாராளுமன்ற தேர்தல் வருது, அதன் அடிப்படையில் மட்டுமே பார்க்காம கூடுதலாக யாரோட சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா இதில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் திமுக. அப்போ திமுக ஒரு முக்கிய அமைச்சர் அங்கேருந்து வந்திருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, சும்மா இருந்த ஆவின தலையில குப்புற போட்டிருக்காப்ல. அவர் வேற யாரும் கிடையாது, திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ். சும்மா இருந்துச்சு ஆவினு தலையில குப்புற போட்டிருக்காப்ல. திடீர்னு பால் காணாம போகுது, திடீர்னு பால்கோவா காணாம போகுது, திடீர்னு மொத்தமா அந்த ஃபேக்டரியே காணாம போகுது. கொடுமை என்ன, பால் பாக்கெட்ல இருந்து பாலையங்கனா பால் பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் புரதத்தை எடுத்துட்டாப்ல. இந்த லட்சணத்துல ஆவின கொடுமையா நடத்திக்கிட்டு இருக்காப்ல. இது பார்த்தாலும் ஒரே நம்பர் பிளேட்ல நம்மளாம் யோசிக்காத அளவுக்கு யோசிப்பேன். திமுக காரன் ஒரே நம்பர் பிளேட்ல 5 வண்டியை உள்ள விட்டு பாலை திருடிட்டு ஓடுறது, இந்த வேலை வரைக்கும் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு ஆவின் போகும்னு பக்கத்தில் கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலம் கூட எதிர்பார்த்துருக்காது. ஏன்னா ஆவினுக்கு அப்படி ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. அதை கெடுத்து குட்டிச்சோர ஆக்குனதுல மிகப்பெரிய பங்கு யாருக்குன்னா மனோ தங்கராஜுக்கு தான். அந்த மாதிரி ஒரு மோசமான அமைச்சரையும் கொடுத்தது பத்மநாபபுரம் தொகுதி, அதுவும் கன்னியாகுமரிக்குள்ள தான் வருது. எனவே இது 2 பேரையும் வச்சுக்கிட்டு தான் பேசணும். ஏன்னா 2 பேரும் கூட்டு கலவாணி, 2 பேருமே கூட்டணி கட்சிகள். எனவே இது 2ஐயும் வச்சுக்கிட்டு இந்த தொகுதியில் அவங்க என்ன பண்ணாங்கன்றதை பேசணும். முதலாவது கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எளிமையாக அணுகிறதுக்காக, எளிமையாக புரிஞ்சுக்கணும், ரொம்ப நுணுக்கமாக போய் குழப்ப விரும்பல. சாதாரணமாக நீங்கள் பார்த்தாலே 3 விதமாக பிரிச்சிடலாம். முதலாவது, அந்த மக்களுக்கு எப்போவுமே கன்னியாகுமரி நாகர்கோவில் மக்களுக்கு எப்பவும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கவனம் என்ன அப்படின்னா, அந்த மக்களுக்கு இயற்கையை கொடுத்து அந்த காடுகள், அந்த வளமான பகுதி, அதில் சுமார் 30% பகுதி ஏறக்கூடிய காடுகள் நிறைஞ்ச பகுதி, அதாவது மரங்கள் நிறைஞ்ச பகுதி. எனவே இயற்கையாகவே ஒரு அழகான பகுதி. அதன் மீது அவங்களுக்கு அதிகப்படியான அக்கறை உண்டு. எது இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் மக்களுக்கு அதன் மீது ஒரு பெரும் பற்று உண்டு. எனவே ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றுச்சூழல் தனியாக பிரிச்சிடலாம். 2வது சோசியல், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியுடைய வளர்ச்சி, இது 3ஆக பிரிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த சுற்றுச்சூழல் இருக்கு, அதுக்குள்ளே வரேன். சுற்றுச்சூழலில் காலம் முழுவதும் இருக்கக்கூடிய சமீப காலங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா கனிம வள கடத்தல். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய இந்த 6 டயரு, 8 டயரு, 10 டயரு இந்த லாரிலாம் எங்கே ஓடும்னா கன்னியாகுமரியில் ஓடும். வேற எங்கேயும் ஓடுக்கிற வாய்ப்பே கிடையாது. உலகத்தில் எவ்வளோ பெரிய லாரியை கண்டுபிடிச்சாலும் கன்னியாகுமரி கூட விற்கலாம். ஏன்னா அவ்வளோ திருடுறானுங்க. அந்த திருட்டை நான் தட்டி கேட்பேன், அதை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு விஜய் வசந்த் சொன்னார். மனோ தங்கராஜ் யாரு, திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் சிலம்பம்லாம் ஆடி அந்த கதை சொல்லி தெரிஞ்சாப்புல. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்தா திமுகனா கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அது வரைக்கும் 3 குவாரி ஓடி இருந்துச்சு, அதாவது அனுமதி பெற்று. கூடுதலாக 4 குவாரிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 3 குவாரி ஓடும்போது ஒரு 50 குவாரி இல்லீகலாக ஓடி இருந்துச்சு. இப்போ 4 குவாரி எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க இல்லையா, அதில் ஒரு 40 குவாரி எக்ஸ்ட்ரா ஓடி இருக்குது. அதாவது எனக்கு தெரிஞ்ச அந்த பகுதியில் 100லேருந்து 120 சின்ன சின்ன குவாரிகள் மூலமாக வெட்டி எடுக்கிற வேலைகள் தீவிரமாக நடக்குது. எப்படி திமுக ஆட்சி அதிகாரத்தை முடிக்கிறதுக்குள்ள மனோ தங்கராஜ் சார்ந்தவர்கள் அங்கிருந்து ஒரு 4-5 மலையை முழுகிடுவாங்க. இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கடா, வாக்குறுதி கொடுத்து வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் காங்கிரஸையும் கூப்பிட்டு கேட்டா வந்தப்ப என்ன பதில் சொன்னாங்க, சூப்பர் பதில் ஒன்று சொன்னாங்க. அது என்னன்னா கனிம வள கொள்ளை முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட்டது. கனிம வளங்கள் எல்லை தாண்டி எந்த மாநிலத்துக்கும் போகாம நாங்க தடுத்து நிறுத்திட்டோம். இதை சொன்னது யாரு, மனோ தங்கராஜ். இந்த மாதிரி வசனம் பேசியிருந்தாரு. அது ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்ன சொன்னாருன்னா மத்திய அரசே அனுமதி கொடுத்துருக்குங்க. என்னன்னு, கனிம வளத்தை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போகலாம். கனிம வளத்தை வெட்டி எடுத்து ஒரு மாநிலத்திலிருந்து எடுத்து இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போகலாம். அப்போ என்ன அர்த்தம், நீ கொண்டு போக விடுற அர்த்தம். அவன் முதல் சொன்னது பொய். அந்த பொய் எதுக்கு சொல்ற, முதலாவது. 2வது என்ன அப்படின்னா கனிம வளங்களில் லாரியில் எடுத்துட்டு கொண்டு போகிறதுக்கு தான் அனுமதி. அதுக்கு NOCயில் கொடுத்து
அதை வெட்டிட்டு போறதுக்கான பிளான் போட்டு அதுக்கு குவாரி அனுமதி கொடுத்தாலும் திமுக கொடுத்தீங்க. உங்க அமைச்சர் துறைமுருகன் சொன்னாரு வரும்போது 3 குவாரி இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா 4 குவாரி நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம். கொடுத்தது நீ தானே. அப்ப நீ வெட்டி எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் அந்த லாஜிஸ்டிக்கல் சம்பந்தமா ஒரு பாலிசி இருக்குல்ல, அதை வச்சுட்டு மத்திய அரசு கை காட்டுறேன்னா மனோஜ் தங்கராஜ் எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரரு. ஆக மொத்தத்துல கனிம வள கொள்ளை சம்பந்தமாக தடுத்து நிறுத்தப்படும்னு அந்த மக்கள் நினைச்சாங்க. அதுக்கு நேரு மாறாக 4 டயர் லாரி ஓடிக்கிச்சு. இப்ப 6ல இருந்து 8 டயர் லாரி ஓடிக்கிறது. அந்த அளவுக்கு வேகமா கடத்திட்டு இருக்காங்க இப்ப மனோஜ் தங்கராஜ் அவர்களுடைய புண்ணியத்துல. இது சம்பந்தமா அந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காரு விஜய் வசந்த், அவர் கூப்பிட்டு கேளுங்க. வசந்த் தன்கொலை ஃப்ரிட்ஜ் வாங்கலையோ ரேடியோ வாங்கலையோ என்ன பேசுவாரே தவிர அதை பத்தியான அறிவு இருக்கிற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது என்னன்னே தெரியல அந்த அளவுக்கு. இதுல கன்னியாகுமரி, நாகர்கோயில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் இந்த தொகுதி மக்கள், இந்த எம்எல்ஏ தொகுதி மக்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா, ஒரு அணைக்கட்ட பகுதி இருக்குது, ஒரு கால்வாய் இருக்குது, ஒரு ரிவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பகுதிகள்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா இதுதான் அந்தந்த பகுதிகளுக்கான உயிர் நாளங்கள், அந்தந்த பகுதியில் ஓடக்கூடிய இரத்த நாளங்கள் மாதிரி அந்த பகுதிகள் செழிப்பா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா சுற்றுச்சூழலை பத்தி கன்னியாகுமரி, நாகர்கோவில் போன்ற பகுதியில் உள்ள மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க, இல்லாட்டி அக்கறைப்படுறாங்கன்னா அவங்க அக்கறைப்பட வேண்டியது இந்த மாதிரி நீர்நிலைகளை பற்றியும் அக்கறைப்பட்டாகும். சரியா? அந்த அக்கறை பார்லிமெண்ட்டுக்கு போன விஜய் வசந்த் அவர்களுக்கு இருந்துச்சானா அதுவும் கிடையாது. ஏன் கேளுங்க. ஏன்னா பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி போன்ற அணைகள், இந்த அணைகள் எல்லாமே தூர் வாடுறதுக்கும் அதை அகலப்படுத்துறதுக்கும் ஆழப்படுத்துறதுக்குமான வேலைகள் இருக்குல்ல. இதற்காக இந்தியா முழுவதும் அணைகளை பலப்படுத்துறதுக்கு போதுமான நிதிகளை மத்திய அரசு ஒதுக்குது. ஒவ்வொரு வருடம் இதற்காக 28,000 to 35,000 கோடி ஒதுக்கப்படுது. இதன் வழியாக 1000க்கும் மேற்பட்ட கோடிகள் தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்டாலுமே கூட இதை இந்த நிதியை பெறுறதுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கணும் அந்தந்த பகுதியில் கூட எம்பிகளுக்கு, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த அக்கறை இருந்தால் மட்டுமே இதை குறிப்பிட்ட கவனத்துக்கு கொண்டு போய் அதற்கான நிதியை வாங்கி இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட முடியும். அந்த வேலையை செஞ்சு முடிச்சாரனா அந்த வேலையை அவர் கையில் எடுக்கவே இல்லை. அதை ஆழப்படுத்துறது, அதை தூர்வாரம் பண்ணிருக்கலையா, இதுல எந்த அக்கறையும் படல இந்த விஜய் வசந்த் அவர்கள். ஏவிஎம் கால்வாய் பகுதிகளையும் தூர்வாரம் பண்ணி முழுக்க 1% கூட நடக்கல. ஆக சுற்றுச்சூழல் சார்ந்து மனோஜ் தங்கராஜ் ஆகட்டும் இல்லாட்டி விஜய் வசந்த் ஆகட்டும் இவங்களுக்கு அடிப்படையில் எந்த அக்கறையும் கிடையாது. அது நீர்நிலைகளாகட்டும் இல்லாட்டி கனிம வள கொள்ளைகளாகட்டும் எந்த அக்கறையும் கிடையாதுன்றதை தாண்டி பினாமிகளை வச்சு அங்கேயே கனிம வள கொள்ளையை ஈடுபடுறான் பாரு, அந்த இடத்துல திமுக காரன் கெட்டிக்காரு. இப்ப அப்படியே சோசியல் சமூக பிரச்சனைகளும் வரும். சமூக பிரச்சனைகளை நான் ரொம்ப எளிமையா 2ஆ பிரிக்கிறேன். என்ன அப்படின்னா, சமீபத்தில் சேவியர் ஒருத்தரை வெட்டி கொண்டாங்க. அது அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை பார்த்த சேவியர் அவர்களுடைய கொலை. இந்த படுகொலை எங்கே நடக்குது அப்படின்னா சர்ச்சுக்கு உள்ளே நடக்குது. அந்த கொலைக்கு காரணமான முக்கியமான 2 நபர்கள் யார் அப்படின்னா, ஒருத்தர் அந்த சர்ச்சில் வந்த ஃபாதர், இன்னொருத்தர் திமுக ஒன்றிய செயலாளர். இந்த 2 பேர் தான் முதலாவது 2வது குற்றவாளிகள். மொத்தம் 13 பேர் சேர்ந்து இந்த நபரை யார சேவியரை கூட்டி அடிச்சே கொண்டிருக்கானுங்க. அதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ஏன் நான் சோசியல் இஷ்யூ எடுக்கிறேன் அப்படின்னா, சேவியர் அவர்கள் செஞ்ச தவறு என்ன, அதை எடுத்து பேச முடியாத அளவுக்கு கன்னியாகுமரி நாகர்கோவில் முழுவதுமாக இந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு பெரும் இறுக்கம் இருக்கு. அந்த இறுக்கத்தை உடைச்சு வெளியே வர்றதுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. அதற்கான குரல் ஏனோ தெரியல தமிழகம் முழுவதும் எழுப்ப முடியாத நிலைமையில இங்க அரசியலும் இருக்கு. இதை கிறிஸ்தவர்கள் உடைச்சு வெளியே வந்தே ஆகும். என்ன அப்படின்னா, சேவியர் என்ன கேட்டாரு? சேவியர் என்ன கேட்டார்னா, ரோமன் கத்தோலிக் சபைக்கு கீழே வரக்கூடிய இந்த திருச்சபையில என்ன மாதிரியான கணக்கு வழக்குகள் இருக்கு, அந்த கணக்கு வழக்கில் நியாயம் இருக்கா, அதுக்கு முறையான விசாரணை தேவை கேட்கிறாரு. இந்த மாதிரி எதிர்த்து கேட்டாலே அந்த நபர்களை உண்டு இல்லைன்னு பண்றது இந்த திருச்சபைகளுடைய பொதுவான குணமா மாறிடுச்சு. ஏன்னா இந்த திருச்சபைகளுக்கு கீழே வரக்கூடிய சொத்துக்கள் இருக்குல்ல, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஆகட்டும் இல்லாட்டி நன்கொடைகள் ஆகட்டும், இதையெல்லாம் யார் சேர்ந்து அனுபவிக்கிறாங்கன்னா அந்த திருச்சபையின் மேல இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் கூடிய மக்கள், அதோட அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகள் சொல்லும் போது மிக தெளிவாக வெளிப்படையாக சொல்லணும், திமுக தான் இந்த திருச்சபையில் நடக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் துணை நின்று அதை பாதுகாக்கிற வேலையை தன்னுடைய வேலையை நினைச்சு இங்க அரசியலை செய்யறது திமுக தீவிரமா பண்ணுது. அதனால அந்த சேவியர் அவர்களுடைய பிரச்சனையில அந்த திருச்சபை நிர்வாகம் கோவப்படலாம், சரி ஓகே அந்த அளவில் விட்டுறலாம். ஆனா அவரை இழுத்து கொண்டு வச்சு அயன் பாக்ஸ் எடுத்து அவர் மூஞ்சிலே அடிச்சு கொண்டது, உயிர் போற வரைக்கும் அடிச்சு கொண்டது ரமேஷ் என்ற திமுக உடைய ஒன்றிய செயலாளர். இது யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு முழுமையாக அங்கே ஆன்மீகம் தொலைஞ்சு போய் உண்மையிலேயே கிறிஸ்தவத்தின் மீதும் கிறிஸ்துவின் மீதும் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் மிகவும் தீவிரமாக ஈடுபடக்கூடிய நபர்கள் கூட ரொம்ப பெரிய வருத்தமான சூழல் இருக்கிறது. காரணமே இந்த திருச்சபைகளோடு சேர்ந்து அரசியல்வாதிகளை செய்யக்கூடிய அரசியல். இது வெவ்வேறு கோணங்களில் சேவியர் அவர்களுடைய கொலைன்றது உச்சம். ஆனால் வெவ்வேறு கோணங்களில் தினம்தோறும் இந்த அடக்குமுறைன்றது
கன்னியாகுமரி நாகர்கோவில் முழுவதுமாக படர்ந்து விரிஞ்சிருக்குது. அந்த சூழலை வேற யாரும் உருவாக்கல. ஓட்டு வங்கி அரசியலுக்காக இந்த திமுகவும் காங்கிரஸ் சேர்ந்து உருவாக்குறாங்க. எனவே இது ஓட்டு வங்கி அரசியல்ன்றதை தாண்டி இது எங்கே போய் நிற்குது அப்படின்னா ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்துக்குமே பெரிய கரையா போய் முடியுது. அப்ப இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளை தலையிட்டு நீண்டகால தீர்வுகளை கொடுக்கறதுக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர் முயற்சி பண்றாரா? கிடையாது. மனோ தங்கராஜ் முயற்சி பண்றாரா? கிடையாது. அதை தாண்டி உணர்வு ரீதியாக அது ஓட்டு வங்கியா மட்டுமே பார்க்கறது. எடுத்துக்காட்டுக்கு லூர்து மாதம் சிலை அமைப்பேன், அது என் சொந்த சிலையிலே வைப்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மக்களுடைய ஓட்டு வங்கியை அது உணர்வு ரீதியாக மட்டுமே இந்த விஜய் வசந்த் அவர்கள் போன முறை அணுகிறது என்னால் பார்க்க முடிஞ்சது. சரி, அதையா செஞ்சு தொலைச்சியானா அந்த சிலை கூட வைக்கவே கிடையாது. என் சொந்த காசு வைப்பேன்டாரு. அதுக்கடுத்து இன்னொன்று இந்த சோசியல் பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு வரேன். அது என்ன அப்படின்னா மீனவர்களுடைய பிரச்சனை. இந்த மீனவர்கள் பிரச்சனை விஜய் வசந்த் அவர்கள் கடைசியாக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன அப்படின்னா நான் அவருக்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா என்னுடைய எம்பி நிதி இருக்கு பாருங்க, அதுல இருந்து 25% அப்படியே ஒதுக்கி நான் மீனவர்கள்ட்டே கொடுத்துருவேன். அதற்கடுத்து மீனவ சமூகத்திலிருந்து ஒரு எம்எல்ஏ வந்தே ஆகணும், கட்டாயம் வந்தே தீர்வாங்க, அதற்கு நான் பொறுப்பு. அதற்கடுத்து மிகவும் நீண்ட கால தேவையான மீன்களை பதப்படுத்தக்கூடிய குடோன்கள் வேர் ஹவுஸை கட்டமைக்கிறது. அந்த வேர் ஹவுஸை கட்டமைக்கிறதுக்கான பணி இருக்குல்லையா, அதை விரைந்து முடிப்பேன், அதை நிச்சயம் செஞ்சு முடிப்பேன். 1-2 வாக்குறுதிகள் கிடையாது. மிஸ்டர் விஜய் வசந்த் அவர்கள் ஏகப்பட்ட வாக்குறுதிகள், ஒரு லிஸ்டே போடலாம், அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்து ஒட்டுமொத்த மீனவர்களையும் நம்ப வச்சார். ஆனால் ஒரு வாக்குறுதிக்கு கூட பார்லிமெண்ட்ல அவர் பேசவே கிடையாது. ஒரு வாக்குறுதி கூட அவர் நிறைவேற்றவும் கிடையாது. அப்போ இது அப்பட்டமா ஏமாத்துற வேலையா இல்லையா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது விஜய் வசந்த் அவர்களையோ இல்லை அதற்கு முன்பிருந்த நபர்களையோ இல்லாட்டி எம்எல்ஏவோ கேள்வி கேட்டா அந்த பகுதியில் ஒரு பொதுவான பதில் ஒன்று வருது. அது என்ன அப்படின்னா நாங்களா நாட்டை ஆள்றோம், இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி அது பாஜக. பாஜக பதில் சொல்லணும். பொன் ராதாகிருஷ்ணன் போய் கேளுங்க. எப்படி? பொன் ராதாகிருஷ்ணன் போய் கேளுங்க. அப்புறம் நீ வெற்றி பெற்று வந்த, அப்ப அவரே வெற்றி பெற்றுக்கலாம்ல. நீ தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணிருக்கணும்? ஒருவேளை நான் வெற்றி பெற்றதை செய்ய முடியும், தோத்தனா செய்ய முடியாது, தோத்துட்டு என்ன நான் பொன் ராதாகிருஷ்ணன் சார்ட்டை கொடுத்துறேன், அவர் தான் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே? அப்படி ஒத்துக்கிட்டு போயிருந்தா நீ மானஸ்தேன். அதை விட்டுட்டு வெற்றி பெற்று வந்து எம்பியா உட்கார்வாரா இவர், பார்லிமெண்ட்டுக்கு இவர் போவாரா? ஆனால் செஞ்சு கொடுக்குறதுலாம் பாஜக சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செஞ்சு கொடுக்கணுமா? ஏன்? ஏன்னா பாஜக ஆட்சியில் இருக்கான். இதே இருக்குது. நான் வெற்றி பெற்றுட்டேன் ஆனால் வேலையெல்லாம் இந்த பாருங்க, அவர் போய் கேளுங்க அப்படின்னு சொன்னா கோவம் வருமா இல்லையா? புத்திசாலியா பதில் சொல்றாராம். யாரு புத்திசாலியா பதில் சொல்றாராம்? சரி, அந்த புத்திசாலியா பதில் சொல்லல. அதுக்கடுத்து அங்கே வரக்கூடிய முக்கியமான 4 வழி சாலை ஒன்று இருக்குது, அது ரொம்ப நாள் நிப்பாட்டி போட்டுதானுங்க, இப்போ திரும்ப தொடர்ந்து வச்சுக்கோங்க. அது நிப்பாட்டி போனதுக்கு காரணமே திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா மண்ணு சல்லி எதுவும் கிடைக்க விடாம பண்றது. ஏன்? மத்திய அரசோட திட்டம் இல்லையா, அதை எப்படியா கெடுக்கிறதுக்கான வேலை பார்த்துருந்தானுங்க. இப்போ திரும்ப அது ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஒரு 1000 கோடியை மத்திய அரசு ஒதுக்கி இருக்கு. இப்போ 1000 கோடி ஒதுக்கி இருக்குல்ல, உடனே இவர் என்ன சொல்றாப்ல, அந்த 1000 கோடி கொண்டு வந்து நான் தானே, யாரு விஜய் வசந்த் கொண்டு தரேன், அது மத்திய அரசு ஒதுக்குது, இவ்வளவு நாள் காலதமாக ஆயிடுச்சுன்னு யாரு கேட்டாலும் ஒதுக்கி இருக்கும், அது கொண்டு வந்து இவரா எப்படி 1000 கோடி நிதியை கொண்டு வந்துட்டாராம். இந்த இடத்துல தான் குறிப்பிட்ட அளவு கன்னியாகுமரி மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து எம்பியா தேர்வு செய்யப்பட்டு அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த குறிப்பிட்ட கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதிகளில் சுமார் 14,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச எல்லா பகுதிகளிலும் ஓரளவுக்கு நல்ல ரோடு அந்த காலகட்டத்தில் கிடைச்சு. இந்த நாள் வந்தாலுங்க அங்கே ரோடு கீடு எதை பற்றி கவலையே படுறதில்லை. ஆகவே சுற்றுச்சூழல், அதுக்கப்புறம் சோசியல் இஷ்யூ பார்த்தோம், அப்படி மெல்ல கடந்து இப்போ வளர்ச்சி திட்டங்களும் பார்ப்போம். அந்த வளர்ச்சி திட்டங்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ரோடு பிரச்சனைகளே, இது நாகர்கோவில் கன்னியாகுமரி முழுவதுமாக எல்லா காலமும் மிக முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு போன 5 வருஷத்துக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கும்போது பல இடங்களில் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது. தீர்த்ததுக்கு பாலம் போடுறதுக்கு பாலம் ஆடுதுன்றாங்க, அப்போ ரோடு போடுறதுக்கு ரோடு போட்டால் என்ன ஆகுறது, இயற்கை மரத்தை வெட்டிட்டாங்க அப்படி கிளம்பினாங்க. இப்போ மலையவே வெட்டி எடுத்து போயிருக்காங்க. இப்போ அந்த பகுதிகளை மிக முக்கியமாக எல்லா தரப்பினாலும் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி பல தொகுதிகளை தாண்டி இந்த தொகுதிக்கு தனித்துவம் இருக்குதோ அதே மாதிரி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த விஷயங்களிலும் தனித்துவம் இருக்குது. அதுவும் மிக முக்கியமாக கன்னியாகுமரியோட கிராம்பு ஆகட்டும், இல்லாட்டி மாத்தாண்டத்தோடைய தேன் ஆகட்டும், இல்லாட்டி மச்சி வாழை ஆகட்டும், இல்லாட்டி நெட்டை தென்னை ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கன்னியாகுமரிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய தனி குணம். இது எல்லாத்தையும் எடுத்து சரியா விவசாயம் சார்ந்த விஷயத்துல சரியா உலகம் முழுவதும் உங்களால் பிரச்சாரம் பண்ண முடியும். பிரச்சாரம் எப்படின்னா, இது சரியா ப்ரொமோஷன் கொடுக்க முடியும்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு முதலீடுகள் அந்த கன்னியாகுமரி நோக்கி உலகம் முழுவதும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி கொண்டு வரதுக்கு யார் முயற்சி எடுக்கணும்? என்னுடைய தொகுதியில் இந்த மாதிரி சிறப்பு இருக்குது, மற்ற எந்த தொகுதிக்கும் இல்லாத சில தனிப்பட்ட குணங்கள் இருக்குது. அதுலேயும் மிக முக்கியமாக விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதிரி சிறப்பான குணம் இருக்குன்னா அதை கொண்டு போய் சேர்த்து சர்வதேச சந்தையை அடையிறதுக்கான போதுமான கவனத்தை உள்ள கொண்டு வரதுக்கு மத்திய அரசு நிதி பெறுவதாகட்டும்,
மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு வரதாகட்டும், இதுல ஏதாவது ஒண்ணு போன முறை வெற்றி பெற்ற விஜய் வசந்த் அவர்கள் செஞ்சாரனா கிடையவே கிடையாது. 1% கூட அதுக்கு முயற்சி கூட எடுக்கவே கிடையாது. இப்ப பதிவோட இறுதியாக ஆக விஜய் வசந்த் அவர்களை மீண்டும் அங்கே நிப்பாட்டி இருக்காங்க. அவர் போன முறை என்ன செஞ்சாருன்னு தெரியல, இந்த முறை என்ன தகுதியோட அங்கே வந்து நிற்கிறாரு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்க அப்படின்ற தைரியத்தை வந்து நிற்கிறாருன்னு தெரியல. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் அந்த ஆள் சுத்தி தீராரு. அந்த ஆளுக்கே நீங்க அங்கே ஓட்டு போட்டு தயவுசெய்து தேர்ந்தெடுத்துறாங்க. இந்த முறை தேர்வு செய்வது நியாயமா இருக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த தொகுதியில் 24 மணி நேரம் இருந்து அந்த தொகுதியுடைய அக்கு வர ஆணி வர விவரம் புரிஞ்ச ஒரு ஆள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். பழுத்த அரசியல்வாதி, ரொம்ப முக்கியம். அவர் வெற்றி பெற்றார்னா நிச்சயம் அமைச்சர் அவர். அது அந்த தொகுதியை விவிஐபி தொகுதியாக மாற்றும். மற்ற எல்லா நேரங்களை விட அதிகப்படியான முதலீடுகள் அவர் இருக்கும் போதுதான் வந்தது. அதிகப்படியான நலத்திட்டங்கள் ஒரு அமைச்சர்ன்றனாலேயே மற்ற அமைச்சர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்துச்சு. எனவே கன்னியாகுமரி, நாகர்கோவில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவருக்குமே இந்த முறை தேர்வு செய்வது நியாயமா இருக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான்.